புதுச்சேரி மாநிலம் ரெட்டியார்பாளையம் பகுதியை சார்ந்த புதுநகரில் கழிவு நீரில் விஷவாயு கலந்து தாக்கி 3 பேர் இறந்த இடத்தில் இன்று உழவர்கரையை சார்ந்த அதிமுக பிரமுகரும் அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளை நிறுவனருமான முனைவர் திரு அருள் செழியன் அவர்கள் பார்வையிட்டார். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் அவர் பார்வையிட்டார். மேலும் அவருடைய நண்பரான கிரீன் என்விரோ போலஸ்டர் நிறுவன தலைவர் திரு ரணதேவ் ஆனந்த் மற்றும் அவருடைய துணைவியார் திருமதி காயத்ரி ஸ்ரீ அவர்களையும் பெங்களூரில் இருந்து வரவழைத்து இந்த நிகழ்விற்கான காரணத்தையும் அதனை சரி செய்ய வேண்டிய டெக்னிக்கல் விஷயங்களையும் ஆராய்ந்து பல அணுகுமுறைகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் விளக்கினார். மேலும் அரசு ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் சேவைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் வண்ணம் தனது சொந்த செலவில் இன்னும் ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்றை புதுநகரில் உள்ள செல்லமுருகன் ஆலயத்தின் வாசலில் நிறுத்தி வைத்துள்ளார். இந்த சேவையை பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அங்கு பணியில் உள்ள முன்கள பணியாளர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் மதிய சாப்பாடு ஏற்பாடு செய்தார். இந்த நிகழ்வில் உழவர்கரையை சார்ந்த லூர்து ராஜா, அன்பு, பாஸ்கர், குரு, ஜெகன், ரிச்சி, டெனி மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பேர் ஆனந்த். இது மாதிரி கிரீன் என்விரோ போல்ஸ்டாருங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கோம். இது மாதிரி கழிவுநீர் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய எஸ்டிபி ஒரு 17 mld எஸ்டிபி வந்து இருக்குது.